மேஸ்திரியிலேருந்து சார்ந்த யூனியனில் சரி எல்லாருமே அந்த கம்பெனி அதிகமாகவே பேச மாட்டேன். அதில் வந்து இதுதான் அந்த போராட்டத்தின் போது இது சொல்லி எனக்கு வாசிச்சுவாங்க. ஆனால் அது பிறகு தான் எனக்கு அந்த போல்னஸ் எல்லாம் அது அந்த வகையில் சாரை பாராட்டுறேன். அடுத்து திரு சுந்தரம் சார் பணி நேரங்களுக்கு நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உடைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. இந்த அபை பிராட்டியின் வாய்மொழிக்கு ஏற்ப சார் அவர் வந்து கடந்த ஒரு 39 வருஷம் அவர் கூட பயணம் செய்கிறார். நீண்ட நெடிய தூரம். அவருக்கு வந்து என்ன ஹெல்ப்னு சொல்லிட்டாலும் போதும், நாங்கள் அதை மறந்துடுவோம், கரெக்டாக செஞ்சுருக்கோம். எந்த இனிஷியேட்டிவ், எந்த கால்குலேஷன் எதுவும் அவர் சாப்பிட்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் எல்லாமே அவரே பார்த்து கொடுத்துருவார். அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அவர் வந்து எல்லா வளர்ச்சி பெற்று வாழ்க்கை பல்லாண்டு வாழ்த்துகிறேன். அவருக்கு வந்து இந்த ஊர்லேயே ஏன் வந்து ஒரு ப்ரொமோஷன்னாலே கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்ஃபர் தான், வெளியூர் தான். ஆனால் இவருக்கு வந்து விதிவிலக்கு உள்ளூர்லேயே கொடுத்தாங்க. அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, சீரியஸ் சின்சியர் சிஸ்டமேட்டிக் சர்வீஸ் ஷூர்லி செக்யூர் சுப்ரீம் சக்சஸ். அதுதான் அவருடைய சேவை. காலையில் 6 மணிக்கு வந்தாலும் ஆஃபீஸில் இருப்பார், நைட்டு 9:30 10 மணிக்கு வந்தாலும் ஆஃபீஸில் இருப்பார், எப்போ வந்தாலும் இருப்பார். சார் எப்போ போனாலும் பார்க்கலாம். உண்மையிலே அவர் சார்கிட்ட மனைவிக்கிட்ட எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணாரு நமக்கு தெரியாது. ஆனால் ஆஃபீஸு ஃபைலோடு அவர் ஸ்பெண்ட் பண்ண டைமு ரொம்ப அதிகம். அவருடைய இன்வால்வ்மெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தி. அதுக்காக தான் கம்பெனியே அவருக்கு வந்து உள்ளூர்லேயே கொண்டு அவர் பெருமைப்படுத்தணும், அவர் பதவி வந்து உள்ளூரில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பெருமைப்படுத்தினாங்க. அவருக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அவர் வந்து ஒரு ஹெல்ப்புன்னு போய் ஒருத்தர் கேட்டுட்டாங்கன்னா அவருக்கு வந்து உடனே செஞ்சு கொடுப்பாரு. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, அவரால் எது முடியுதோ அந்த ஹெல்ப்பை வந்து அவர் செய்யாமல் போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சொல்லுவாங்க, நீங்கள் அப்பா கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருக்கிறீங்க அப்படின்னு. அப்பா எங்களுக்கு எல்லாமே நல்லது செஞ்சு கொடுத்துருக்காருமா, அதனால் வந்து அவருக்கு நாங்கள் பிரியமாக தானே இருக்கணும் அப்படின்னு. அதனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நெஞ்சில் நேர்மை, சொல்லில் வாய்மை, செயலில் தூய்மை, நெஞ்சில் நேர்மை, அதுதான் கஸ்தூரி ரங்கம். கஸ்தூரி கஸ்தூரி தான் பேசுவோம் ஃபோனில். என்ன எந்த பொம்பளைகிட்ட நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு பொம்பளை இல்லாமா ஆம்பளை தான். கஸ்தூரி ரங்கன்னு நாங்கள் யாரையுமே கூப்பிட்டதில்லை, கஸ்தூரி கஸ்தூரின்னு கூப்பிட்டோம். இப்போ மேனேஜர் அனுப்பிட்டு கஸ்தூரி சார் அப்படின்னு. ஏன்னா அந்த பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல, இல்லை கஸ்தூரி சார் அப்படின்னு. அதனால் அவருடைய அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் டைமிங்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஆஃபீஸில் தான் சார் இருப்பார் எப்போவுமே. சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் வருவோம், எல்லாம் முடியும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வர்றதா வந்து ஆமாம் ஆஃபீஸ் தான். அந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட வந்துடுவார். அது ஒரு காலையில் அவர் எங்களுக்கு முன்னாடியே வந்து ஆஃபீஸ் தான் திறந்துவார். எங்களுக்கு அவர் என் மேனேஜர் அவன் கூட தான் நான் வாங்கிக்கிட்டு சார் நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அதுலேருந்து தான் கொஞ்சம் சார் வந்து ஃப்ரீயாக வந்து முன்னாடி அதுக்கு முன்னாடி வரதும் சரி, ஈவினிங் வந்து முடிச்சுட்டு போகிறதும் சரி, கடைசியாக போகிறது அவரும் நல்லா தான் இருக்கும். இப்போ தான் சார் மதுரை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால கொஞ்சம் ஒரு 1 வீக் தான் முன்னாடி போயிட்டு ஈவினிங் ஒரு டைம் ஆஃபீஸ் 6 o'clock வந்துட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும். இந்த ஆஃபீஸில் வந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த பைண்டிங் அதனால் அதுக்கு போகணும். அதனால் ரிக்வஸ்ட் கைண்ட்லி கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். நாமக்கல் ஐஜிபா சார்பாக
ஆல் இந்தியா ஜெனரல் ஸ்கில் டாக்டர் அசோசியேஷன் என்னுடைய தலைவர் செல்வராஜ் ஓரடி செல்வராஜ் ஓரடியில் வளர்ச்சி அதிகாரியாக இருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் அசோசியேட்டர் மிஸ்டர் செல்வராஜ் அவர்கள் பேசுவார். என்னுடைய சங்கத்தின் சர்வம் சார் வந்து டீச்சராக தெரியும், அதுக்காக தான் நான் இங்கே எல்லாமே பிரதான மற்றும் நம்மளுடைய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கஸ்தூரி சார் வந்து கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நம்மளுடைய ஆர்வம் அது வளர்ச்சி அதிகாரி மூலமாக தெரியும். அடிக்கடி இங்கே ஆஃபீஸில் போய் நம்மளுடைய நாசர் சுந்தரன் பார்க்கறதுக்கு வரப்ப ஒரு வேறு கம்பெனிக்காரங்க போட்டியாளர்கள் அப்படின்னு நினைக்காம நல்ல எங்களை வந்து நம்ம யுனைடெட் இந்தியாக்காரங்க மாதிரி ஒரு இதாக மதித்து எங்களை இது பண்ணுவார். எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு வேறு எதுவும் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி உங்களுடைய ஆஃபீஸரை கேட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி சலுகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எடுத்து சொல்லுவார். ஒரு நல்ல நண்பர், ஒரு நல்ல மனிதர், நல்ல பணியாளர். நிச்சயமாக வந்து அவர் மாதிரி எங்கள் ஆஃபீஸில் எந்த ஆஃபீஸிலும் வேலை செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் வந்து எங்களுடைய அலுவலகத்திலே எங்களுடைய அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அவர் கஸ்தூரி சார் இருக்கார், அவர் தெரியும். இருந்தாலும் அவர் இந்த மாதிரிலாம் முதல் விசிட் நாமக்கலுக்கே வந்திருக்கான ஞாபகம் இல்லை. பர்சனலாக ஒரு வாட்டி வந்திருப்பேன் நினைக்கிறேன். நாமக்கல் தேவக்கு வரது இதுதான் முதல் நாள். இங்கே முகவர்கள் நிறைய பேர் இருக்கீங்களா? பாதி பேருக்கு மேலே முகவர்கள் தான். ஏன்னா யார் ஸ்டாஃபு யார் ஏஜென்ட்டு நாமக்கல்னா கஸ்தூரங்கன் சார் தவிர ஒரு 2வது பேர் கூட தெரியாது. ரீசெண்டாக ஒரு 2 மாதம் முன்னாடி தான் நாமக்கல் ஓவர்சீங் ஆரம்பிங்க கொடுத்தாங்க. யாருமே அறிமுகம் இல்லை. அதை கேட்டேன், எத்தனை பேர் ஸ்டாஃபு எத்தனை பேர் ஏஜென்சி? நடுவில் ஏதாவது ரிட்டையர் ஆனாங்களா? 6 மாதத்துக்கு சார் லாஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டப்போ நாமக்கல் ஆர்மின்னு ஒரு பெரிய குரூப் ஃபோட்டோ போட்டார். 8 பேர் பிஸ்னஸ் அசோசியேஷன் சார் அப்போ இங்கே இருந்தீங்களா? நமக்கு சேலம் வந்தீங்க சார். ரெக்கார்டு ஒன்று இதுதானே சார்? தனியாக எதுக்கு இந்த கேள்விலாம் கேட்குறேன்னா, கஸ்தூரங்கன் சார் அப்படின்னு பேர் வந்த உடனே அடுத்த மனசில் தோன்றது நேர்த்தி, வேலையில் ஒரு நேர்த்தி. அதை பார்த்தாலே தெரியுது பாருங்க. இந்த மாதிரி எந்த ஆஃபீஸ்லையாவது ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ நேர்த்தியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப அமைதியானவர். ஃபஸ்ட் டைம் எப்படி சேலத்தில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறோம். வாடி சேலம் மியூசிக் வந்தப்போ ஒருத்தர் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அப்போ கிட்ட பக்கத்தில் பின்னாடி ஒருத்தர் ஸ்டாரில் ரொம்ப அமைதியாக சைலண்டாக ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணிருக்காரு. யாருக்கு ஸ்டாஃபா ஏஜென்ட்டா வக்கீலா யாருன்னே தெரியல. எல்லாம் என்னோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சார் நான் கஸ்தூரங்கன் அவர்களுடைய அறிமுகப்படுத்துகிறோம். அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு ஹியூமிலிட்டி, ஒரு பண்பு. செய்கிற வேலை வந்து மிகச்சிறப்பான வேலை. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்லணும்னா, சார் இல்லாத மீட்டிங்கெல்லாம் கூட நான் அவரை பற்றி பேசியிருக்கேன். கேஆர்ஐ மீட்டிங்கோ இல்லை மற்ற இன்சார்ஜ் நடத்துகிற மீட்டிங்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி வேலை செய்யணுன்றதுக்கு உதாரணமாக சார் பேர் தான் சொல்லுவேன் மற்றவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து வேலை செய்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக தன்னுடைய வேலையை செய்ய நேர்த்தியான வேலை செய்யக்கூடியவர். இந்த டிபி கிளைம்ஸில் அவருக்கு வந்து ஒரு பெரும் பங்கு உண்டு. சார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி இது ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் லாபத்துக்கு இல்லாமல் நஷ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு அளவு உண்டு. அதில் கடந்த 3 ஆண்டுகள் சார் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 1 இயர் ஆகுது. ஒரு நேரம் கிரியேட் ஆகுது. 1 இயரில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? வெளியில் தெரியாது சில வேலை செய்கிறது. ஆனால் மைண்டில் நம்ம ஏதாவது பண்ணணும் ஆர்கனைசேஷன் போயிட்டு அந்த மாதிரி ஒரு அமைதியாக டெய்லி பேசிஸில் டிபி கிளைம்ஸை ரிவ்யூ பண்ணி இந்தியா ஃபுல்லாக இல்லை எல்லா ஹேண்ட்லிங் ஹப்ஸுக்கும் நிறைய பேர் பேசுறது இருக்கு.
அது எல்லாமே அடுத்த மீட்டிங் வச்சுருக்கேன். அவங்க சேலத்துக்கு வந்து அடுத்த மீட்டிங் வந்து 7 மணிக்கு அதுக்குலாம் அவங்க போய் பேசுவதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இப்போ குரோர்பதி ஏஜென்ட்டுக்கு மீட்டிங் நடந்தது மருத்துவராக சிஎம் வந்திருந்தாங்க. அங்கே குரோர்பதி ஏஜென்ட்லாம் ஆர்டர் பண்ணோம். ஒரு ஷீட் இருக்குது, அதில் ஒருத்தர் வந்து அங்கே போய் அட்டன் பண்ண முடியல, நேரில் வாங்க முடியல. அவங்க வந்து நம்முடைய டிஆர்எம் கையில் 100 ரூபா வாங்கிக்கணும், அவங்க பிஸ்னஸ் அசோசியேஷன் கூட நிற்கணும் அப்படின்னு திருமதி ராஜாமணி. She could not attend the meeting. திருமதி கோமலா. Another thing. சார், நான் இந்த வருடத்துக்கு உண்டான ஸ்டார் ரிவார்டு ஃபங்க்ஷனுடைய முதல் பேமெண்ட் வந்து நாமக்கல் தான் கொடுப்போம். இந்த பசங்களாம் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள இந்த ஸ்டார் ரிவார்டு இந்த வருஷத்துக்கு ஃபங்க்ஷன் அதுக்கு ராஜமாணிக்கம் அவரும் கோஆப்ரேட் பண்ணார். டிவி ராஜமாணிக்கம் அது பணம் கோஆப்ரேட் பண்ணி இந்த ஸ்டார் ரிவார்டை வந்து இந்த அன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி போர்ட் லெவல் ஆஃப் அப்ரூவல் இவன் இன்றைக்கி பேமெண்ட் கொடுக்குறோம். இந்த ரீஜனில் என்டையர் ரீஜனில் வந்து இந்த ஸ்டார் ரிவார்டை முதல்ல வந்து நம்ம ஆஃபீஸ் பார்த்து டீல் பண்ணோம். அதுக்கு உண்டான இது பண்ணோம். இந்த ஸ்டார் ரிவார்டுக்கு உண்டான ரெகுலர் ஃபங்க்ஷன் இருக்குதா அது பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து இந்த ஸ்டார் ரிவார்டுடைய என்னென்ன பெனிஃபிட்டு அதனுடைய அப்ரூவலில் சிஆர்எம் கொடுப்பார். முதலில் ஒரு கே மாதேஸ்வரன் பிளாட்டினம் ஸ்டார். திருமதி ராஜாமணி இவங்க பிளாட்டினம் ஸ்டார். Good afternoon to all Indians of Connect India, BS, MYs, Mr. and Mrs. Kasturi Reddy, ICRM of Kasturi. Good evening. Kasturi, I had interaction with him for last 1 year because I was posted as RM of Coimbatore on the same day of 31st of last year. So I had 1 year of service in Coimbatore. And from the first day itself, I had an interaction with Kasturi because there are number of consumer cases in Namakkal. So because I am looking after marketing and consumer cases, corporate legal cases, I thought I should interact with Kasturi. Then I realized that he is the best person in Namakkal. Because of him only, we could able to manage so many consumer cases in Namakkal. So he is a very hard-working, sincere person, and Namakkal DO is very thankful to him because last week our general manager Alaiveni madam came from the office. Her first posting is in Namakkal. He joined an office in Namakkal. Then she inquired about Kasturi, how is Kasturi. Then she has gone to the performance of the Namakkal. Then she found that this office is continuously for 3 years it is showing loss. 2.5 years it is showing loss. So then she told how Kasturi is working there. I told very abruptly, because of Kasturi, the loss is this much. Otherwise, it is not there. This loss would have gone more. So that is the report I have given to Madam. So she also satisfied and she also know how the Kasturi works in this office. So that is the
some positive points about him. He is very hardworking, very loyal to the company, and really United India is losing one best officer today, and I don't know who will fulfill this position. So the successor will have a tough time here, because such an experienced person worked here, and any person who comes to Namakkal, he should also step into his shoes, and he has to carry the legacy of Kasturi also. So that's why people are fearing to come to Namakkal. But I know that strong BAs are there, strong agents are there, very good employees are there, and this office is very suitable for a person who can revitalize it, who can improve its performance. So there will be opportunities here in Namakkal, and I'm telling to others, so don't fear to go to Namakkal. It's a place where you can work very well, where you can have the choice to show an opportunity to show our performance, to show our good work. So this is a good experience, I thought. So anyhow, Kasturi sir is வந்து படிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு தெரியாது. இந்த 32 வருடங்களில் நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்ததை விட மற்றவர்கள் வந்து என் கூட பழகின கான்ட்ரிபியூஷன் நிறையவே இருக்கு. என்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு வருத்தம், எந்த ஒரு துக்கம், எந்த ஒரு சந்தோஷம் எதாக இருந்தாலுமே எல்லாத்தையும் பகிர்ந்துக்கூடிய நண்பர்கள். நல்ல நிறைய நண்பர்களை வந்து இந்த துறையை வந்து எனக்கு வந்து ஏற்படுத்தி எங்கள் வீட்டில் மேரேஜ் நடந்து மேரேஜ் கான்ட்ராக்டில் தான் பண்ணோம். பட் மேரேஜ் வந்து எனக்கு பெருசாக என்னுடைய டாக்டரோட மேரேஜ் பண்ண மாதிரியே எனக்கு இல்லை. ஒருத்தர் பண்ணாங்க, ஒருத்தர் வந்து அக்காமடேஷன் ஏற்பாடு பண்ணாங்க, ஒருத்தர் சாப்பாடு ஏற்பாடு பண்ணாங்க, ஒருத்தர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏற்பாடு பண்ணாங்க, ஒருத்தர் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க. குறிப்பாக திரு செந்தில் அவர்னா அண்ணன் அவர் வந்து என்னுடைய பக்கத்து வீட்டு சபாபதி அவர் 3 பேரும் அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரியே பண்ணாங்க. ஒரு சிறப்பாக பண்ணோம். இந்த நான் 38 வருடங்களில் வந்து ஒரு நிம்மதியோட மன நிறைவோடு வந்து அலுவலகத்துக்கு போனோம். என்னடா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. முகவரில் ஆகட்டும், எல்லா ஏஜென்ட்டுமே சரி, மற்ற அலுவலகத்தில் மற்ற இடங்களில் பார்த்தா முகவரில் வந்து டேரெக்டாக ஆர்வலை பேசுவாங்க. அவங்க டிஎம் நடக்கிறதுல ஆர்வத்தில் இங்கே அந்த மாதிரி அவருடைய அனைத்து குறைகளும் இங்கே பண்ணிட்டு ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் வந்து அப்படியே பண்ணிட்டோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். எனக்கு முன்னாடி என்னுடைய ப்ரொடியூசர் சார் வந்து பன்னீர்செல்வம் இருக்காரு. அவர் வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே டெரராக தான் இருக்கும். அவர் மிலிட்ரி மேன் மாதிரி தான். நான் அது சொன்ன ரூல்ஸில் பண்ணியா நோட்டு கைத்துலாம் போட மாட்டார். அவர் போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பேஸ்ஒர்க் பண்ணி நோட்டு போட்டு கடைசி எத்தனை நேரம் ஆனாலும் நீங்கள் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. அந்த ப்ரொசீஜர் வந்து என் பீரியட் வரைக்கும் ஓடிச்சு. எனக்கு பின்னாடியும் கொஞ்சம் நாள் ஓடும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ராஜபாணிக்கு கொடுத்தாரு எல்லாருக்கும் அந்த ஸ்டார் ரிவார்டு கொடுத்தாரு. அதை வந்து அவர் பண்ண சொல்லி நான் சொல்லலை. ஏறப்படாது ஸ்டார் ரிவார்டு பண்ணுறீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட் வரும் அதை பற்றி லெட்டராக வச்சு கையில் கொடுத்தாரு. இந்த டிவோலையும் இல்லாத ஒரு டிவோ இந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டும் வந்து நீ ஒவ்வொரு மாதமும் நீ என்ன நிலைமையில் இருக்க 80% எவ்வளோ 20% எவ்வளோ எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. ஐ எம் பிளஸ்டு வித் a very good team இந்த லாஸ்ட் ஷெட்யூல். சரவணன் ஆகட்டும், ராஜமாணிக்கம் ஆகட்டும், இல்லை மணி, அதுக்கு முன்னாடி பழனிசாமி, எல்லாருமே வந்து இந்த கடைசியாக டிஎம்மாக இருக்கக்கூடிய இந்த 3 வருடங்களில் ரொம்ப சிறப்பாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுலேயும் மேடத்தை சொல்கிற வரைக்கும் எனக்கு முன்னாடி இமீடியட்டாக அவங்க வந்து ஓடிங் நெட் பார்த்துட்டு இருந்தாங்க. ரிட்டையர் ஆகிட்டாங்க. ரிட்டையர் ஆகி போனோன்னா பெரிய வாக்கியம் வந்துச்சு. எனக்கு ஓடிங் நெட் தெரியாத ஒரு சில அண்டர்ரைட்டிங் தெரியும், மற்றதெல்லாம் தெரியும், ஓடிங் நெட் தெரியாது. இப்போ கலைத்தொழில் மேடம் வந்து ஆளெல்லாம் இந்த ஃபைலெல்லாம் கொடுத்து விட்டு அவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்க சொன்னதுக்கு சொன்னால் நான் செட்டில் பண்ணுவேன். அவங்க கிளைமை வந்து அவங்க பார்க்காம நான் செட்டில் பண்ணதில்லை. ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு கூட அவங்ககிட்ட ஃபைலை கொடுத்து ரெஃபர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. நல்ல கம்பெனி மேம். முதன்மை மண்டல மேலாளர் திரு சந்தீப் சார் அவர்களே ஓவர்சீங் திரு கோவிந்த்குமார் அவர்களை மார்க்கெட்டிங் சுபாராவ் அவர்கள் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து அவரால் பெருந்துறையில்
வந்து பணி முடிவு செய்ய இருக்கிறார். சார் கோயம்புத்தூர்லேருந்து வர ராமநாதன் அந்த மீட்டிங் ஆரம்பித்தா முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. அடுத்து எங்களது முதன்மை மண்டல மாணவருக்கு சந்தீப் சார் Afternoon to all of you. So, I know Kasturi Rangan for so many years. During my last tenure also, I think I was in Namakkal. I heard that he has completed 40 years. 38. That means you would have joined the industry by 22. Myself joined the industry by 29. Only maximum 30-31 years. It's a great thing for a continuous 38 years in one company. I don't know if you have served in any other region, but he is a very dedicated officer, silent worker. As far as regional office is concerned, he gives quick response to all our queries, emails and all. And all of you have been in the division. கஸ்தூரி சார் பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட இப்போ நான் வந்து 6.5 வருஷம் ஆச்சு. 6.5 வருஷம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சார் கூடயே தான் நம்ம இருக்கிறோம் எப்பயுமே. நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ பார்த்தேன் எனக்கு இன்சூரன்ஸ்னால் எந்த நாலேஜுமே இல்லை. இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரியாது, நம்ம வண்டிக்கே போட மாட்டோம். இப்படி ஒரு இது இயங்கிட்டு இருக்குன்னா எனக்கு தெரியாது. எனக்கு எக்ஸாம் எழுதுற வரைக்கும் எனக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்குறேன் இந்த மாதிரி நாமக்கல்லில் போட்டுருக்காங்கன்னாங்க. எனக்கு மணி சார் வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நாமக்கல்ல இருக்கு. நாங்கள் ஒரு பிஸ்னஸ் திரு ஆர்வம் சாரை அனைவருக்கும் மாலை வணக்கம். சாரோட குடும்ப சொந்தக்காரங்க எங்கள் ஆஃபீஸாக எல்லாரும் சொன்ன மாதிரி அது 38 ஆண்டுகள் பணிபுரியிருந்தாலும் அதற்கு முன்பே இவரை தெரியும். பள்ளி பருவத்தில் அது அவங்க அப்பா இங்கே பேங்கில் ஒர்க் பண்ணப்பவே இங்கே தான் பக்கத்தில் தான் இருந்தார். எங்கள் பிரதரு எல்லாமே காலேஜ் ஜூனியர் தான். ஸோ இவர் ஆஃபீஸ்க்கு வரவே தெரிஞ்சவர் தான். மற்றவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தெரிஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கோம் தெரிஞ்சவர் தான். எல்லாரும் சொன்னதே தான் சொல்லணும். டைம் தெரிஞ்சு குறிப்பாக அக்கௌண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ரீஜன்லேயும் சரி, ஹெட் ஆஃபீஸ் லெவல்லையும் சரி, தனி முத்திரையை பதிச்சவர். மேடம்லாம் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் டே நைட் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் யார் ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுறது எடுத்துகிட்டு இவர் நைட்டாக ரெடி பண்ணி இங்கேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு சில நேரங்களில் முதல் முறையாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா அக்கௌண்ட்ஸில் முதல் முறையாக வந்திருக்கலாம். முழு காரணமாக இருக்கும். அதே மாதிரி ரீஜன்லேயும் அக்கௌண்ட்ஸ் இங்கே முடிச்சுட்டாருன்னா வேறு எங்கே போகும், எந்தெந்த ஆஃபீஸில் பிரச்சனை இருக்கோ அங்கே பூரா இவரை நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸை முடிக்க பாருங்க. அது மாதிரி அக்கௌண்ட்ஸில் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸில் அதே போல் சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கி வரலும் பிஸ்னஸ் ரிட்டையர்ட் ஆகி பிஸ்னஸ் அசோசியேட்டாக இருக்கோம். நாங்கள் சுந்தரம் நாசர்லாம் எங்களுக்கு இன்றைக்கி வரலும் வர்ற பேமெண்ட்டுக்கு நாங்கள் எழுதி கொடுக்க வேண்டிய நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய லெட்டரை ரெடி பண்ணி 1ஆம் கையெழுத்து வாங்கிடுவோம். கையெழுத்தை மட்டும்தான் நாங்கள் போடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வரணும். டிவிஷன் மேனேஜராக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்கும் சரி, அதே மாதிரி எங்களோட மெடிக்ளைமோ ஹவுசிங் லோனோ யார் தான் இருந்தாலும் பேப்பர்ஸை ஏன்னா அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா எந்த குறையும் வராது. போனால் லோன் தான் வரும் எல்லாத்துக்கும். அதே மாதிரி கிளைம் தான் வரும். அந்த மாதிரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவர் ட்ரேட் யூனியன் லீடராக இருக்கையில் நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் அடிபட்டா போய் இவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணி கூட்டிகிட்டு வந்து பண்ணது நிறைய பேரை அது மாதிரி எனக்கு தெரியும் சொல்கிறேன். அது ஒரு காரணம். கிளாஸ் 3 இருக்கையில் ஆஃபீஸராக வந்து அப்புறமா அவர் இந்த ஆஃபீஸ் வந்து ஒரு சாட்டர்டே கூட போனது கிடையாது. அவர் இங்கே இருக்கிற வரணும் ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை சில இது ஆளை வச்சுக்கிறாருக்கோ பாதி நேரம் இருப்பாருன்னு வச்சுக்கலாம். இப்போ யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ ராஜமணிகள் சந்தோஷப்படுறாரு. அவர் எங்கேயுமே போக முடியாது. இவர் வந்து உட்காந்துருக்கல. ஸ்கூல் டேஸ்லேருந்து தெரியும். அது வந்து 86 மாமூர்த்தி சேல் ரோட்டில் இருக்கப்ப வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணாரு. அப்போ நான் 80 ஜாயின் பண்ணேன். இந்த ஆஃபீஸில் இருந்தேன். இது வந்து 80 ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸாக டிவிஷனல் ஆஃபீஸாக வந்து இங்கே சென்ட்ரல் ரோடு இருந்தது. அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருந்தார். அதுலேருந்து நாட்டு டீமுக்கு அங்கேருந்து வந்தேன். இப்போ வந்து ஒரு யங்கர் பிரதர் மாதிரி கூட நல்ல கூட பழகி சொல்லிட்டு வந்தோம். அவர் வந்து சொல்லணும்னா அவர் வந்து எடுத்துக்கிட்ட ரோலில் சின்சியராகவும் கமிட்மெண்ட்டாகவும் இருப்பாங்க. அவர் கிளாஸ் சரியாக இருக்கப்போ ட்ரேட் யூனியனில் வந்து ஒரு யூனியனில் அவர் வந்து ஆஃபீஸ் பிரதர் இருக்குது. அந்த ட்ரேட் யூனியன் வந்து நாமக்கல்லில் வந்து ஒரு நல்ல இருந்து திருச்செங்கோட்டுக்கு போனார். திருச்செங்கோட்டில் போய் அங்கே வந்து கார்பரேட் பிஸ்னஸ் வந்து அந்த சமயத்தில் இருந்த வெங்கடேசன் அவர்கள் வந்து கார்பரேட் பிஸ்னஸ் வந்து கஸ்தூரங்கன் வந்து அவருடைய உதவியை வந்து நல்லா பயன்படுத்திட்டாரு. இதனால் அவர் வந்து ஒன்றுமே வெங்கடேசன் வந்து நல்ல பொசிஷனை போடுறதுக்கு அந்த கஸ்தூரங்கனுடைய உதவி இல்லாமல் அவர் அந்த நிலத்துக்கு போயிட முடியாது. அதே சமயத்தில் கஸ்தூரங்கனுடைய வெற்றி நிகழ்ச்சி சொல்லணும்னா நான் இந்த புத்தகத்தில் எழுதினேன். அந்த டைமில் வந்து இவர் திருச்செங்கோட்டில் ஆஃபீஸராக இருந்தார். எனக்கு ஏதாவது சில கஷ்டமான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறப்ப அதை வந்து நான் சொல்லாமலே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அதை வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன். ஆனால் விவசாயி கூப்பிட்டாலும் வந்து இருக்கிறாரு. நானூற்றி வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒரு டாப் லெவலில் வந்து அக்கௌண்ட் சர்வீஸில் வந்து டாப் ரேங்க் வந்ததுக்கு நான் அக்கௌண்ட் சர்வீஸ் இருந்தாலும் சரி, இந்த அக்கௌண்ட் சர்வீஸ் அதுக்கு பின்னாடி வந்ததும் சரி வந்ததுக்கு என்னுடைய பங்களிப்பை வந்து யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆனால் அவர் வந்து நினச்சிருந்தா இதை விட இன்னும் மேலே போயிருந்துருக்கலாம். அவர் வந்து அவ்வளோ நார்மலாக வரக்கூடிய ப்ரொமோஷன்லேயே வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டார். அவர் முன்னாடியே வந்து கிளாசிக்கில் வந்து கொஞ்சம் இதை பொறுத்துட்டு அப்படியே ஆஃபீஸர் டெஸ்ட்லாம் எழுதியிருந்தாரு. நாளைக்கு எடிஷன் மேனேஜர் அளவுக்கு போயிருப்பார். இருந்தாலும் இந்த அவருடைய இந்த கடின உழைப்புக்கும் கமிட்மெண்ட்டுடைய ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் வந்து இந்த அளவுக்கு வந்து உண்மையுமே மகிழ்ச்சி. அவர் வந்து இன்னைக்கு பணியேறி இருக்கிறார். அவர் வந்து கூட இருக்கிறவங்களுக்கு இல்லாமல் ரிட்டையரான எம்ப்ளாயிஸுக்கும் சரி, அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஏதாவது பேமெண்ட்டு ஏதாவது ரினியூவல் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று பணி செய்தி பணியிலிருந்து ஓய்வு பெறும் அருமை நண்பர் கஸ்தூரி அவர்களை கடந்த இவருடைய பண்பை காட்டுகிறது. as far as myself is concerned, என்னோட அனுபவத்தின் மூலமாக நான் சொல்கிறது. அப்புறம் மிகவும் எளிமையானவர். எந்த நேரத்திலும் இப்போ தான் சிம்பிளாக இருப்பார். எஸ்டிஎம்மு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது இவர் எஸ்டிஎம்மான்ட்டு. எஸ்டிஎம்மில் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் இப்போ நோட்டீஸ் அது மாதிரி எளிமைக்கு சொந்தக்காரர். எப்போவுமே இப்படி தான் இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி. மதியானம் சாப்பிட போவார். நம்ம அங்கே டேபிளில் சாப்பிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே கையில் வரதுக்கு முன்னாடியே வந்துடுவார். போய் சாப்பிட்றாரா என்னன்னு தெரியாது. சதா வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான். அப்படி வந்து கடினமான உழைப்பு. அந்த உழைப்பின் காரணமாக தான் அவர் வந்து இன்று நிச்சயமாக இருந்து ஓய்வு பெறுகிறோம். அடுத்து பார்த்தா தோழமை. நல்ல
தோல் கொடுப்பார். எந்த ஒரு இதுக்குமே வந்து நல்லது கெட்டது எல்லா இதுக்குமே வந்து நமக்கு வந்து தோல் கொடுப்பார். ஏதோ நம்ம வாட்டவர் அது மாதிரி ஒரு நட்பு. எந்த சூழ்நிலையும் எந்த உதவியும் செய்வார். எந்த எதமா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த உரிமை கொடுத்துருந்தார். நான் அதே மாதிரி உதவி செய்கிறதெல்லாம் உதவினா வந்து நான் வந்து வேறு ஒரு ஆஃபீஸில் வந்து இருந்து அதை டிசைன் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்துட்டு நான் வந்து வந்த டைமில் வந்து இந்த திருநாட்டு அமெரிக்கன் அந்த பாலிசி இருந்ததுனால எனக்கு ப்ரொமோஷன் வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்போ வந்து மோட்டிவேட்டட் மீ எல்லாம் நிறையா புக்ஸ் எல்லாம் கொடுப்பேன். இப்போ மாதிரிலாம் இல்லை. அப்போ வந்து ப்ரொமோஷன் எக்ஸாம்ஸ்க்கெலாம் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கம்மி தான். அப்போ வந்து அவருக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு வந்து கொடுப்பாரு. இவர் தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு இவர் தான் வந்து மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுத்து கம்பெனியில் ஜாயின் பண்ணி விட்டார். இவருக்கு முன்னாடியே நான் வந்து ஆஃபீஸர் ஆகிட்டேன். அதுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷனுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணார், நிறைய ஹெல்ப் பண்ணார். அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார், அந்த கௌரவம் சுத்தமாக பார்க்க மாட்டார். அப்புறம் பார்த்தா எந்த ஒரு ஈகோயிஸ்டிக்கு இதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. என்னைய பொறுத்த சகோதரர்களே சகோதரிகளே ஏற்கனவே பேசியது. இது வந்து ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸு, டெல் ஹூ யூ ஆர். நண்பர்களை பற்றி இது நல்ல நண்பர்கள் மட்டும் ஒருத்தர் கிடச்சிட்டா அவருடைய வாழ்க்கை வந்து நல்லா போயிடும். எனக்கு கிடைச்ச நண்பர்கள் அந்த மாதிரி. நான் ஜாயின் பண்ணது 86 ஜாயின் பண்ணப்போ நல்ல ஒரு ஜாலியான குரூப் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம், டிவோல் வந்தோம், ஒரு 90 2000 நல்ல குரூப் தான். ஆனால் எல்லாருமே நல்லா நண்பர்கள். அவர் எனக்கு முன்னாடி இருந்த சீனியர் டிவிஷன் மேனேஜர், அவருடைய பிரதர் நல்ல கிளாஸ்மேட். அவர் எனக்கு ஒரு செட்டு சீனியர், நாசர் ஒரு செட்டு சீனியர். அதே மாதிரி இவர் வந்து நான் சொன்ன மாதிரி 6 வருஷம் சீனியரு. பட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து இவர் எனக்கு தெரியும். 7வது 8வது படிக்கிறதுலேருந்து அவர் தெரியும். ராஜருக்கு தெரியும், மேடத்துக்கு தெரியும், ஆனந்தன் ஒருத்தர் இருந்தார், அவர் தெரியும். நிறைய நண்பர்கள் இருந்தார் எனக்கு. இதில் அபிஷியல் லைஃப் இருக்கலாம், இப்போ ரேடியோ லைஃப் பார்த்தாலும் சரி. ரங்கசாமி ஒருத்தர் இருந்தார், நண்பர் மணிராஜா ஸ்டேட் பேங்க்கில். அவர்கிட்ட பல விஷயங்கள் பல நேரங்களில் நிறைய நேரம் பேசியிருக்கேன். அது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைச்சதுனால நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது வாழ்க்கை வந்து அபிஷியல் லைஃப் வந்து ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. கரெக்டாக இருந்தோம், எல்லா ரூல்ஸும் இருந்ததுன்னா வந்துடும். நாமள கரெக்டாக இருந்தாலும் ஆஃபீஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து எனக்கு முன்னாடி இருந்த டிவிஷன் மேனேஜர் அவர் வந்து எல்லாமே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படியே வரணும், அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. நல்ல உதாரணமாக பார்க்கணுன்னா பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு, காந்தி செல்வி சொன்ன மாதிரி. பாலாஜிங்கிற டிவிஷன் மேனேஜருங்கிற சீட்டில் உட்காந்தா டிவிஷன் மேனேஜர். இப்படி வெளியில் வந்தார் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு, நல்ல தோளில் கை போட்டு பேசுவார், எல்லா ஜாலியாகவும் இருக்காரு. அந்த சீட்டில் போய் உட்காந்தா அவர் டிவிஷன் மேனேஜர் தான். அவருக்கு கஸ்தூரி பாலாஜினா பாலாஜி அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு ரூல்ஸு செட்டப் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் வந்து ஆஃபீஸ் நடந்தது பெரிய விஷயமே இல்லை. முன்னாடி இருந்தவர்கள் அப்படியே கொடுக்குறாங்க, அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம டிவிஷனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோ பிஸ்னஸ் அசோசியேட்டோ ஏஜென்ட்டோ எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை. எல்லா ஊர்லேயுமே பார்ப்போம், ஈரோட்டில் பார்ப்போம், திருப்பூரில் பார்ப்போம், இல்லை வந்து கோயம்புத்தூரில் நிறைய ஆஃபீஸில் பார்ப்போம். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஏஜென்ட்டோட பிஸ்னஸ் இன்னொருத்தர் ஏஜென்ட் வாங்கிட்டு வருது, ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் பிஸ்னஸ் இன்னொரு டெவலப்மெண்ட். இங்கெல்லாம் அந்த எத்திக்ஸுங்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அன்றைக்கி எப்படி இருந்ததோ, நான் ஜாயின் பண்ணப்போ 86 எப்படி இருந்ததோ அதே மாதிரியான எத்திக்ஸு இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்லாம் ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். எல்லோரும் என்னென்னா அதுக்கும் லீடர்ஷிப்பில் வருவாங்க. அவருடைய லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க எல்லா டெவலப்மெண்ட் ஆஃபீஸரும் செல்ஃப் டிசிப்ளின் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஏஜென்ட் அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதனால் ஆஃபீஸ் நடத்துறது பெரிய விஷயம். மார்க்கெட்டிங்கும் நாமக்கல்லில் வந்து பெரிய விஷயம் இல்லை. 38 வருடங்களை பண்ணி இந்த மீட்டிங் வந்து நிறைய வெளியிலிருந்து சவுந்தரராஜன் கூட வருத்தப்பட்டார், திருச்செங்கோட்டில் எல்லாம் கூப்பிட்டு. இந்த மீட்டிங் வந்து என்னுடைய பர்பஸே வந்து நம்ம ஆஃபீஸில் இருக்கிற குடும்ப நண்பர்களுடைய ஃபேமிலியோடு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஃபேமிலியோடு தான் வரப்பட்டேன், நிறைய ஏஜென்ட்டு எல்லாருமே. இது ஒரு குடும்ப விழாவை இது வந்து இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அதுக்காக தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கிறவங்க மட்டும் வர சொல்லி.
அதுதான் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த என்னுடைய உறவினர்கள், என்னுடைய முன்னாள் ரீஜனல் மேனேஜர், கோயம்புத்தூர்லேருந்து வந்த நம்முடைய நண்பர்கள், ஈரோட்டிலிருந்து வந்த நண்பர்கள், திரு சுரேஷ் அவர்கள், நம்முடைய ஆர்ஓவிலிருந்து வந்த நம்முடைய சீஃப் ரீஜனல் மேனேஜர் ஆரம்பித்து நம்முடைய கலைச்செல்வி மேடம், நாகேஷ், இவங்க 2 பேருமே வந்து இந்த ஒரே பர்பஸ்க்காக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவ்வளோதான் இப்போ சென்னை, நாகேஷும் கலைச்செல்வி மேடம் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் நன்றி இருக்குது. இந்த விழாவில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி இருக்குது. 37 வருடங்கள் 8 மாதம் பணியாற்றி இன்று பணி நிறைவு செய்ய இருக்கிறார். அதை பணி வர வைக்கிறேன். குடும்பத்தாருக்கும் நான் ஆல்வேஸ் சொல்கிற பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா ஏஜென்ட்ஸ், மைடியர் ஏஜென்ட்ஸ், அந்த நாமக்கலுடைய ஸ்டால்வார்ட்ஸ் அப்படின்னால நாமக்கலுடைய ஆர்வம், நாசர், சுந்தரம், அக்கௌண்ட்ஸ் படி ராஜகோபுரம், இவங்க எல்லாருமே விட்டு அந்த நாமக்கல்ல பிரித்து பார்க்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கஸ்தூரி பற்றி கஸ்தூரினா கூட ரங்கண்ணா கூட மாட்டேன். கஸ்தூரி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் 1989. என்னுடைய டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து அதுதான் கஸ்தூரி. எனக்கு க்ளோஸ் அசோசியேட்டட் ஃப்ரம் 1989. இஸ் அ வெரி லக்கி மேன். இங்கே அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி இங்கே HMR இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது. அதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, when we were at class 3 நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். இந்த நாமக்கல்லே வந்து ஏகப்பட்ட ஒன்றும் தெரியாது. என்ன கிளாஸ் 3 எம்ப்ளாயிஸ் வந்து முக்கியமாக எங்கள் சார்ஜ் எடுத்த போது அந்த ப்ராப்ளங்களும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம். யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அதான் வந்து ஒரு லீடர்ஷிப்புக்கு குவாலிட்டி. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் மொத்தம் படக்கூடாது இல்லையா? ஸோ அந்த இதில் வந்து கஸ்தூரி எஸ் ஜென்டில்மேன் சென்னை லாட் டு நாமக்கல். இப்போ நேற்று நான் ஆர்வம் போயிருந்தேன், சிபி மேடத்தை பேசிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபோன் பண்ணார், மேடம் இந்த கிளைம் மேடம் நாளைக்கு ரிட்டையர் ஆகிறேன், இந்த கிளைம் மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. எந்த கஸ்தூரி இன்னும் விடல, நாளைக்கு ரிட்டையர் ஆக போனது இன்னும் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கஸ்தூரி மேடம். நாட் ஓன்லி கிளைம், எம்ப்ளாயோட பெனிஃபிட் ஆகட்டும், இல்லை ஒரு கிளைம் ஆகட்டும், இல்லை ஒரு அப்ரூவல் ஆகட்டும். ஒரு நச்சரிக்கையெல்லாம் கஸ்தூரி மாதிரி ஆள் கிடையாது. ஸோ நச்சரினாக்கா அது ஃபாலோ அப். அதாவது நச்சரிப்பு தமிழில் சொல்கிறது சும்மா குழந்தையில், பட் ஃபாலோ அப் பண்ணுறதில் கஸ்தூரிக்கனே கஸ்தூரி. அதில் வந்து நோபடி கண்டினியூ. அதில் நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ன உங்களுக்கு அப்ரூவல் ஆகட்டும், இல்லை டிஸ்கவுண்ட் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட் ஆகட்டும், எல்லாத்தையும் எனக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க. நைட் 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணியிருக்காரு. அக்கௌண்ட் க்ளோசிங் எப்போ, இல்லை இன்சென்டிவ் ரிலீஸ் அப்போ, சார் ஆர்வம் வந்து சார் பார்த்துக்கிங்க, இன்சென்டிவ் வருது, இப்போலாம் தெரியும். நான் இருந்த ஒன்லி பர்சன் மார்க்கெட்டிங். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் இருந்தாலும் நாமக்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆல்வேஸ். சர்க்குலர் வந்துடும், வந்த அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு வர கால்குலேஷன் ஷீட்டு ஃப்ரம் கஸ்தூரி. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய மெட்டிகுலஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாரு. அதே படிக்கிற கஸ்டமர்ஸை டேக் கேர் பண்ணிட்டாரு. அண்ட் இது வந்து இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி பத்தா பூமி நாமக்கல் ஏன்னா இதெல்லாம் வந்து லாரி ஓனர்ஸ் கரர். ஸோ அதெல்லாம் வந்து திறம்பட மேனேஜ் பண்ணி டிபி கிளைம் இதெல்லாம் வந்து அதாவது சொன்னால் நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நல்ல மனுஷனை எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, எனக்கு வந்து ரொம்ப கிடைச்ச 3 பொண்ணுங்க, நாங்கள் 3 மாப்பிள்ளைகள் தங்கமானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பையன் சரியில்லைனாலும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க பாரு, எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு நாங்கள் வந்து வெளியில் போனது ரொம்ப ரொம்ப ரேரு. ஆஃபீஸில் தான் இருப்பார். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நானும் வேலைக்கு போவேன், அவரும் வேலைக்கு போவார், ஓடிது வாழ்க்கை. ஆனால் வந்து இப்போதான் தெரியுது இன்னும் ஒரு வெல்விஷர்ஸ் அவருக்கு இருக்காரு, அவருக்கு பின்னாடி நீங்கள்லாம் இருக்கீங்க. இன்னும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நாமக்கல். அண்ட் சொல்ல போனால் ஆறுமுகம் சார் வந்து அவருக்கு வந்து எல்லாமே இவர் வந்து அவர் சொன்ன எல்லாமே கேட்டுப்பாரு. அவர் தான் பிரைம் ஃபிலாசபர், கைடு, எல்லாமே அவர் தான். அவர் என்ன சொன்னாலும் இவர் தாண்ட மாட்டார். ஸோ எங்களுக்கு வந்து நல்ல வெல் விஷஸ் இருக்காங்க. அவங்க விஷஸ் எல்லாம் படிக்கட்டும், நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும். கடவுள் வந்து எங்களுக்கு நல்ல அனுபவம் கொடுக்கணும். தேங்க்யூ. எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
கூட ஆஃபீஸில் தான் நிறைய நேரம் இருந்திருக்காரு. ஒரு நாள் 24 மணி நேரம்னா 3 ஷிஃப்டாக பிடிச்சோம்னா ஒரு ஷிஃப்ட்டு தான் வீட்டில் இருப்பார், 3 ஷிஃப்ட் ஆஃபீஸில் தான் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் வந்து எதுவுமே குறை வச்சதே கிடையாது. எதுக்கு ஃபோன் பண்ணோம்னாலும் உடனே ஒரு நிமிஷம் நான் வந்துடுவேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுவார். வந்து முடிச்சு கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிடுவார், ஆனால் வருவார். அது ஒரு பெரிய விஷயம். சின்ன வயசுலாம் என்னடா தீபாவளிக்கு பொங்கலுக்கு எல்லா நாளும் ஆஃபீஸ் போகிறாரு, அப்படி என்ன வேலை பண்ணுறாரு, போண்டா சாப்பிட போகிறாரா அப்படின்னு தோணும். ஆனால் கோவிட் டைமில் வீட்டில் இருந்து வேலை பண்ணது தான் பார்த்தேன். அப்படியே உட்காந்து இதை அடிக்கிறாரு, அதை எடுக்கிறாரு, இங்கே சைன் பண்ணுறாரு, அங்கே அனுப்புறாரு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இவர் எவ்வளோ வேலை பண்ணுறாரு, எவ்வளோ பேருக்கு கூட சேர்ந்து வேலை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அப்பா வந்து எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லாருக்கும் பண்ண அந்த ஹெல்ப் தான் இப்போ எல்லாரும் அவருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நாள் உழைச்சிட்டே இருந்துட்டாரு, இன்னும் வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இந்த இதுக்கு நன்றி சொல்லி. நான் கஸ்தூரி சாரோட தங்கச்சி வாணி, சென்னையில் இருக்கேன். உங்களுக்கெல்லாம் 86ல் சார் யுனைடெட் இந்தியா ஜாயின் பண்ணதுலேருந்து தான் தெரியும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் நாமக்கல்ல தான் இருக்கோம். சார் படித்து சவுத் ஸ்கூலில் தான் படித்தாரு. அது சவுத் ஸ்கூலுக்கு எழுந்த மாதிரி தான் வீடு. அங்கே பெல் அடிச்சதுக்கப்புறம் போனால் போதும், அந்த அளவுக்கு சவுத் ஸ்கூலுக்கு எழுந்த மாதிரி தான் குடியிருந்தோம். சவுத் ஸ்கூலில் தான் படித்தாரு. எங்கள் கவர்மெண்ட் காலேஜில் தான் பிஎஸ்சி படித்தார். 85 எண்டில் நவம்பரில் யுனைடெட் இந்தியாவோட இன்டர்வியூக்கு போனார். இன்டர்வியூக்கு போய் அங்கே போய் மாட்டிட்டார். கரெக்டாக இன்டர்வியூக்கு போகும்போது தான் இந்திரா காந்தி அந்த அசாசினேஷன் நடந்தது. அதனால போய் அங்கே போய் மாட்டிக்கிட்டாரு. வர முடியாமல் பேரண்ட்ஸுக்கெல்லாம் இவர் நல்லபடியாக வந்தால் போதும், வீட்டுக்கு எதை வசதியும் முடிச்சு வந்தால் போதுங்கிறது தான் பெருசாக இருந்தது. கடைசியில் ஃபார்ச்சுனேட்லி திடீர்னு பார்த்தாக்க ஆக்சுவலி காட் செலக்டட் இன் யுனைடெட் இந்தியா. அப்போ நீட்லாஸ் வரதுக்கு முன்னாடி பரமத்தி ரோட்டில் அங்கே பிரான்ச் ஆஃபீஸ் மாடியில் இருந்தது இல்லையா, அங்கே அப்பாயின்மெண்ட்டு. அப்போ டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணாரு. மாடியில் அங்கே டைப்பிஸ்டாக ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் ஒரு ப்ரமோஷனுக்கும் சரி நம்ம எங்கே போனாலும் போட்டாலும் போக ரெடி ஆகிடுவார். பட் ஹி வாஸ் த மோஸ்ட் வாண்டட் பர்சன் இன் பிரான்ச் ஆஃபீஸ், யூனிட் ஆஃபீஸ் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸ். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து கஸ்தூரி இங்கே ரீட்டைல் பண்ணுங்க அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு இவருடைய ஹார்ட் ஒர்க் இருந்தது. எல்லாரும் சொன்ன மாதிரி லக் இருந்தது. பட் லக்குக்கு பின்னாடி வந்து ஹார்ட் ஒர்க் தான் மெயினாக இருந்தது. அதே போல் அண்ணியும் முதல்ல டீச்சராக இருந்தாங்க, அப்புறம் லெக்சரராக ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல் டைம் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸுக்குன்னு இல்லை, வீட்லேயும் ஒரு குறையும் வச்சதில்லை. எதுனாலுமே அவர் வந்து வீட்டுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது, எந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவர் எதையுமே விட்டு கொடுத்ததில்லை. நல்லது கெட்டது எதையுமே விட்டு கொடுத்ததில்லை. டைம் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு மெயின். இவருடைய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் மார்னிங் ரொம்ப சீக்கிரம் எழுந்திருக்கிறது. எல்லார் வீட்லையும் எழுந்திருக்கிறதுக்குள்ள எங்கள் வீட்டில் பாதி வேலையே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இன்னமும் வாக்கிங் போவாங்க. 2 பேரும் அண்ணன் வாக்கிங் போவாங்க. யாருக்கு எந்த குறையும் வச்சதில்லை. உங்களுக்குலாம் சீனியர் டிஎம் எப்போ சாருக்கு ஃபோன் பண்ணாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரு 2வது ரிங்லேயே எடுத்துருவாரு. ரொம்ப ரொம்ப அதிசயமா எங்காவது மீட்டிங்ல இருக்கேமா அப்புறம் கூப்பிடுறேன் பாரு. மற்றபடி வந்து he was available all time to all. அதுதான் he was very affectionate, lovable and dedication எல்லாமே உண்டு. He was dedicated to family, parents, friends, his organization United India and his union. யூனியன் எடுத்தாக்கிட்ட போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி, United India யார் உதவின்னு கேட்டாலும் செய்யக்கூடிய ஆளு. அதே போல் தமிழ் நாமக்கல் ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தி. அதே போல் சொன்ன மாதிரி ஒரு ஐட்டமுக்கு ஒரு கடை வச்சிருப்பாரு. அந்த கடையில தான் போய் வாங்கணும். அந்த மாதிரி என் பையன் கூட கேட்பான், என்னமா ஒரு ஆவின் ஐஸ்கிரீம் கேட்டதுக்கு நாமக்கல்லே சுற்றி காமிச்சாரு. 2 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கிறதா நீங்களே இருக்கீங்களேம்மா, பக்கத்து கடையில் வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு. அது மாதிரி டெடிக்கேட். இந்த கடையில் தரமானதா எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளு. அதுக்கு பேக் அண்ட் டீம் வச்சிருக்காரு. அதனால நீங்க குடியிருக்கிற எல்லாருமே அண்ணனோட வெல் விஷர்ஸ். உங்க கூட சேர்ந்து உங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதுடன் முடித்துக் கொள்கிறேன். சொல்லிருந்தீங்க, ஆஃபீஸ்லேயே பேசிட்டேன். அதுக்கு அந்த பேசாத என்ன பேசலாம். இப்போ நாங்களாம் 90ல் ஜாயின் பண்ணோம். ஒரு பன்னீர் சார்லாம் 84 சுந்தரம் எல்லாம் அந்த டயத்தில் ஜாயின் பண்ணப்போ ஒரே இது என்னென்னா, ஒரு பிரான்ச் மேனேஜராகவோ ஒரு டிவிஷனல் மேனேஜராக இருந்தாவோ கார் வந்து அப்போல்லாம் கார் வாங்குறது ஒரு 100% லோன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் லோன்
யாராக இருந்தாலும் அந்த கார் வாங்கணுன்றதுக்காகவே ஒரு பிரான்ச் மேனேஜர் ஆகணும், ஒரு டிவிஷனல் மேனேஜர் ஆகணுங்கிற அந்த காலகட்டம். அப்போ இருந்து நான் 40 வருஷமாக ஆகுது. நான் பார்த்தா டிவிஷனல் மேனேஜரில் கார் வாங்காத டிவிஷனல் மேனேஜர் சரிங்களா? அதையும் சொன்னேன், ஒரு கார் வாங்க 3 வருஷம் இருக்கீங்க இருந்தாலும் பரவாயில்ல, கார் ஒன்று இப்போ வாங்குவேன். கடைசி வரலாம் அவர் அந்த கார் வாங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கார் வாங்கி காரில் ஒரு டூரோ ஏதோ அபிஷியல் டூரோ ரீஜனல் ஆஃபீஸோ எதுவும் போனதில்லை. ரீஜனல் ஆஃபீஸ் போகணுன்னாலும் பஸ் ஏறி போயிடுவார். ஸோ அது ஒரு விஷயம். அப்புறம் அது அந்த சிம்பிளாக இருக்கிறது அது அவர் பார்த்து நிறைய பேர் அது கற்றுக்கணும். அந்த அந்த பதவியில் இருந்து அந்த இதை காமிக்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு இது. மற்றபடி ஃபேமிலி இதில் வந்து அவர் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான் ஆஃபீஸுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரோ அதே நேரத்தில் வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துருவாரு. அவர் ஒருத்தர் தான் செய்யணும், அவ்வளோ செஞ்சுட்டு கொடுத்துட்டு தான் வருவார். பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வெளியூர் போனால் அவருக்கு நிறையா வேலை வச்சுருவார், அந்த வேலையும் செய்வார். அவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், முதல் நாள் தான் போயிருப்பார், அடுத்த நாள் ஒரு வேலை வைப்பார், வீட்டில் அதை எடுத்து இங்கே கொடுத்துருங்க, அதையும் செய்வார். அவரும் செய்வார், அது வேற. அது மாதிரி எந்த இதுவும் இது பண்ண மாட்டார். இந்த மாதிரி ஒரு நட்பு. அவர் அதுக்கு முன்னாடி பன்னீர் சார் இருந்தார் டிவிஷனல் மேனேஜராக, வெறும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். எல்லாமே அந்த 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 பதவிக்கு உண்டான இது இருந்தாலும் நட்புங்கிறது ஒரு இருக்குது. ராஜரத்னம், நானும் ஸ்கூல் மேட்டு, காலேஜ் மேட்டுங்க, எல்லாமே அந்த பதவிக்கு அவங்களுக்கு உண்டான அந்த இதோடு தான் நான் நடந்துட்டு இருந்தேன். ஸோ இவங்க வந்து அப்படியே வேகமாக 1 வருஷமாகவே ஒரு பொண்ணு மேரேஜ் முடிஞ்சோடனே அடுத்து ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்தது. பட் இன்னைக்கு காலையில் கூட நேற்றும் இன்னைக்கும் கிளைமர் 2 பெண்டிங் இருக்குது. கூப்பிட்டு அவங்க ரீஜனல் ஆஃபீஸர் அது கூட ஆஃபீஸில் பேசினாங்க, ஒரு அவங்க மேடத்துக்கிட்ட. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறாங்க, இன்றைக்கி என்ன இதை கேட்டுருக்கீங்க, அதை பார்த்துப்போம் வைங்க அப்படின்றாங்க அவங்க. இப்போ கூட கிளைமுக்காக இன்னைக்கு காலையில் அது முடிக்கணும், இது பெண்டிங் இருக்குங்க, இதை மட்டும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஸோ அதான் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி இவர் மட்டும் இல்லை, அதே பழகிருச்சு எல்லாத்துக்கும். அந்த மாதிரி ஒரு இது ஆள் இல்லாத குறைக்கு அந்த மாதிரி சாட்டர்டே கூட வந்து வேலை செஞ்சு தான் எவ்வளோ அது. அதே மாதிரி ஆஃபீஸை வந்து இத்தனை வருஷமும் க்ளீனாக வச்சுருக்காரு. அப்பப்போ க்ளீன் பண்ணுற அன்னைக்கு கூட ஒரு இருப்பார், யாரையாவது வச்சு யாராவது கிடைச்சாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை பூரா கொடுத்து விட்டு யார்கிட்டையாவது வாஷ் பண்ணி கூட வச்சு வாஷ் பண்ணி போட வச்சு, அப்புறம் கிளீனிங்க்கு ஆள் கிடைச்சா பண்ணி நாள் பூரா உட்காந்துருப்பார். அதே மாதிரி பைண்டிங் காரணம் வந்தால் அவர் ராஜமாணிக்க சார் இவர் தான் மாற்றி மாற்றி இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இனி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சது. இருந்தாலும் எங்களுக்கு வந்து டெக்னிக்கலாகவோ இன்னும் ஆஃபீஸில் எந்த ஹெல்ப் வேணாலும் தேவைக்கு அவர் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணணும். யுனைடெட் இந்தியாவுக்கும் அவரோட இது என்ன தேவை எல்லாம் பண்ணணும்னு சொல்லி அவரோட ரிட்டையர்மெண்ட் லைஃபு பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி, இறைவனை வாழ்த்தி, இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அது 86 அவர் 40 வருஷம் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் அன்பாக என்ன எல்லாத்தையும் அன்பாக பேசுவார். அதே மாதிரி இது மேனேஜர்லாம் இது பண்ணியிருக்கேன். சில பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவர் மாதிரி சொல்கிறீங்க? இல்லை அதே மாதிரி இல்லை அதே மாதிரி அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்காங்க. அவர் உங்களை பார்க்கறது நீங்கள் அவர் பார்க்குறீங்க. இது மாதிரி இவர் எல்லாத்தையும் எல்லாருக்கும் எல்லா ஏஜென்ட்டுக்கும் சமமாக எல்லா ஹெல்ப்பும் உதவி பண்ணியிருந்தாரு. இவருக்கு என்னுடைய லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்றீங்க. எனக்கு ஆனந்த் சார் அப்பா மாதிரினா அவரு அடுத்து அந்த மாதிரி எனக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயும் அவர் இருக்காரு. அவர் இப்போ ரிட்டையர் ஆகி போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
ஆஃபீஸ் அலையில் தான் ரிட்டையர் ஆகிறாரு. அப்படியே ஆஃபீஸ் வருவார். சார் அவங்க ரிட்டையர்மெண்ட் சந்தோஷம். பகவத்கீதை வரைக்கும் தான் இது வரைக்கும் நடந்ததோ அது நல்லாவே நடந்தது. எது இப்போ நடந்துகிட்டு இருக்கோ அது நல்லபடியாகவே நடந்துருக்கோம். இந்த மாதிரி சார் இது வரைக்கும் பண்ணது வந்து ஆஃபீஸில் எல்லா பக்கமுமே இது வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக நடந்துருக்காரு. இப்போவோ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் நல்லா நடந்துருக்காரு. இனி அவர் வாழ்க்கை அவருடைய நல்ல எண்ணங்களால் மிக சிறப்பாக இருக்கு என்னுடைய First of all, congratulations on your achievement in your career. You have come to a long way to achieve this moment, and Jayam Sri Mami has accompanied you throughout this journey. This retirement is just for the office work. Yet another innings is there in personal life. Enjoy each and every moment of the same with family and friends. Whatever you feel you have missed so far, you can do it now. Prepare yourself, and we also join you in our next phase of life as grandparents, and we sincerely pray God to shower all His blessings on you for a long, healthy and happy retired life. நமது விழா நாயகருக்கு அவருடைய சம்மதி திரு பாலாஜி அவர்கள் ஒரு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார். கஸ்தூரின்னு சொல்கிறத சுத்தியப்பான்னு சொல்கிறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எங்கள் நெய்பரு நான் வந்து மிஸ்டர் சபாபதி, அவர் வந்து ஆக்சுவலி உங்கள் ஸ்டாஃப் ஒருத்தர் மாதிரி பேசியிருக்கீங்க. சபாபதி எங்கள் ஸ்டாஃப். அதனால நான் மிஸ்டர் சபாபதி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து எனக்கு நெய்பராக கிடச்சதுக்கு நான் வந்து ஆல்மோஸ்ட் அதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் இடத்த வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து இவர் கொலை கொடுத்ததுனால நாங்கள் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நெய்பர் கிடைக்கணும்னா ஆக்சுவலி வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு போது அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும். எங்களுக்கு 2 நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி இவருக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்குள்ளே போய் ஆதார் கார்டு எல்லாம் எடுத்துட்டு இவங்க எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி நாங்கள் வீட்டில் எந்த ஊருக்கு போனாலும் சார் கொஞ்சம் தொடங்க சார் எடுங்க சார் அந்த மாதிரி எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுமே சொல்றது இல்லை. தட் இஸ் நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ஃபேமிலி தான். அது மாமி சொல்லுவாங்க சபாபதி எனக்கு 2வது பையன், கஸ்தூரி எனக்கு 3வது பையன், ஆர்வம் தான் ஃபர்ஸ்ட் பையன் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்களோட நல்லது கேட்டது எல்லாத்தையுமே எங்களோட கிட்டத்தட்ட 37 வருட கால நண்பர். எல்லாருமே ஆஃபீஸு சரி பர்சனலாக சரி எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து குடும்ப நண்பர். ஏன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் அவர் வீட்டுக்கு பக்கத்துலேயே குடியிருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அவர் வந்து நான் வந்து எந்த தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிச்சிடுவார். அது கரெக்டாக இருந்தனால மேடம் ஸ்ருதி எல்லாமே ஸ்ருதி எங்கள் பொண்ணை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போவாங்க. மேடம் மிஸ்ஸாக இருந்தாங்க சென்னை ஸ்கூலில். அப்போ போகும்போது எங்கள் பொண்ணையும் சேர்த்து அழைச்சிட்டு போவாங்க. அதில் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் சாரோட இன்னும் குடும்பத்தில் ஒரு முக்கிய நண்பராக தான் பழகிட்டு இருக்கோம். அப்போ 87 காலத்திலலாம் சார் கூட ஜாயின் பண்ணி 6 மாதம் 1 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட டைப்பிஸ்டோ அதாக தான் இருந்தார். பாலிசியெல்லாம் கொடுத்து அன்றைக்கெல்லாம் இருந்த காலம்லாம் வேறு. டைப்பிங் பண்ணி பாலிசி எடுத்து அந்த மஞ்சள் அட்டையில் வச்சு அடித்து கொடுத்து அதெல்லாம் பண்ணி இருக்கிறதுக்கு எவ்வளோ அவரெல்லாம் அந்த காலத்தில் நம்மளுக்கு தெரியாததான் நல்லா சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறமும் வந்து
புதுசாக ஜாயின் பண்ண ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்களும் சரி, எனக்கு தெரிஞ்சு கலைச்செல்வி மேடத்துக்கு கூட சொல்லியிருக்காரு, மேடம் நீங்கள் இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள், முடிச்சிடுவீங்க, அசோசியேட் ஃபெல்லோ ஏதோ எனக்கு சரியாக தெரியல, நான் ஆனால் காலையில் கேட்டுக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எத்தனையோ ஸ்டாஃபுங்க வந்தாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஹையர் ஸ்டடிக்கு இந்த இன்சூரன்ஸ் சப்ஜெக்டை பற்றி படிக்க சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணார் சார். சில நேரம் சார்கிட்ட நான் சில கருத்து வேறுபாடுகள் வரும், இருந்தாலும் அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் சரியாயிடும். சார் வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை மகிழ்ச்சியாகவும் மன நிறைவோடு இருக்கணும்னு நல்லா பண்ணி சொல்கிறேன். காந்தி சொன்னாங்க காய்கறிலாம் நறுக்கி கொடுக்குறேன். நானும் தான் எங்கள் வீட்டில் நறுக்கி கொடுக்குறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆனால் போதும் என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், 6 மணி ஆச்சுன்னா போதும் ஃபோன் பண்ணி எங்கே வரீங்க என்ன வரலையா அப்படின்ட்டுருவாங்க ஒரே வார்த்தையில். நைட் டிஃபன் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருக்கா சார் இருக்கோம். இதுதான் மாவு படுத்து வைக்கிற என்ன பண்ணுறோம் அதுக்கும் வாழ்ந்துருவாங்க அந்த மாதிரி. சரி, அடுத்ததாக திருமதி கோமலா அவர்களை சார் வாழ்த்துமாறு அழைக்கிறோம். பஜ்ஜி பொண்ணு வாங்கிடுது அதையும் சொல்லுங்க. ஒவ்வொரு நாள் நாங்க வரப்போ நாங்க ரொம்ப டயர்டா இருக்கிறத பார்த்தாவே சார் வந்து எனர்ஜி டேக் பண்ணிடுவாரு. அங்க இருந்து வரப்பே புட்டங்கடையில இதை வாங்கிட்டு வாங்க உங்க வெயிட்லாம் ஏற்றி வச்சுட்டாரு, அந்த வெயிட் கெயின் பண்ணிட்டாரு. அப்படி நாங்க எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து நாங்க எப்பெல்லாம் சோர்வா இருக்கோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு ஊக்குவிக்க கொடுத்து எங்களை நல்ல ஏதாவது பண்ணி வழி நடத்தி தான் வந்தாரு. கார் எங்கள்கிட்ட பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு எங்களுக்கு என்ஜாய் பண்ணுவார். ஸோ எல்லாருமே சமத்துவம் அப்படின்றது தான் சார் அதோட ஹேபிட். ஸோ அது ரொம்ப நல்ல பழக்கம். ஏன்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்து இருக்கலாம், பட் நாங்களாம் வந்து ரெகுலராக இருக்கோம், எங்ககிட்ட இவ்வளோ தூரம் இருக்கணும் இல்லை. பட் நாங்கள் வந்து நாங்களும் ஒரு ஸ்டாஃப் மாதிரி, நாங்களும் அவங்களோட பிள்ளைங்க மாதிரி எங்களோட எல்லா நல்லது கெட்டதுலையும் சார் எங்களோட வந்து பங்கு வச்சிருக்காரு. இன்னமும் இருந்தாலும் இவர் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் தேங்க்யூ. நல்ல குடும்பம் அமைஞ்சா மட்டும்தான் ஒரு மனிதன் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அதே மாதிரி சார் கடலோட கிருபையால் நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்காங்க. இதை மேடத்துக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களோட வாழ்த்து கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவங்களோட போக்கு இருக்கிறதுனால தான் சார் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லியாக இத்தனை வருஷமும் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு தான் மேடம் பெரிய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப எல்லா தொழிற்சங்க பணியாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நீட்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்னா நம்ம சார் தான். நான் வந்து என்னுடைய வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் எல்லாம் நான் ரிட்டையர் ஆனேன், சாருக்கு வந்துட்டார். நான் இங்கே எல்லாம் இன்சூரன்ஸ் வச்சு அதே சமயத்தில் அந்த சார் வந்து அங்கே இருக்கும்போது நிறையா ஒரு செய்யக்கூடியாத ஒரு பெரிய ஒரு உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து மீண்டும் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார் வந்து தொழிற்சங்க நாயகனாக தான் இருந்தாரு, எப்பயுமே ஆபீஸ் வேற இருப்பாரு, எல்லாருக்கும் உதவியாக தான் இருப்பாரு. அடுத்ததாக திரு ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறார். இன்னும் கொஞ்சம் பண்ணலான்னு பார்த்துட்டு டைமாக இருந்துச்சுன்னா அதோட பண்ணிட்டு கஸ்தூரியோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணது ரொம்ப ஆக்சுவலி கஸ்தூரியன் எப்போவுமே ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நான் ஒரு காலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் எந்திரிச்சு வருவேன். காலையில் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தோட வீட்டுக்கு வந்து நிற்பார். இந்த மாதிரி காந்தி சொன்ன மாதிரி பஞ்சுவலாக காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் எந்திரிச்சு அவரோட வேலையில் என்ன சாட்டர்டே சண்டே கூட பார்த்தா சில சமயம் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். அந்த பக்கம் போகும்போது கேட்டால் சார் இருக்கார் அப்படின்வாங்க. மீதி சார் எல்லாமே
சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு சாருக்கு மட்டும் நிறைய நாள் பார்த்துருக்கேன். சாட்டர்டே சண்டே சண்டே கூட ஆஃபீஸில் இருப்பார். அந்த கடையில போய் தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அந்த மாதிரி அவர் வீட்லயும் வந்து கேட்டீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட்டான பர்சன் தான். ஏன் மேடம்? ஆமா, அப்புறம் கண்டுபிடிச்சிட்டே அப்புறம் சொல்லு. சாரோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ஆக்சுவலி பெர்ஃபெக்ட் தான். அவர் வந்து அதை நல்லா ஹேண்டில் பண்றாரு. அதுவும் இல்லாம சார் வந்து ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன். சாருக்கு வந்து நம்ம என்ன வேணா பேசலாம். நீங்க ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ் கேட்டீங்கன்னா அதுவும் சாருக்கு தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசலாம், ஸ்டாக்ஸ் பத்தி பேசலாம். என்ன நியூஸ் கேட்டாலும் சாருக்கு தெரியும். சாருக்கு எப்படி ஒரு இன்டர்நேஷனல் நியூஸும் தெரியுமோ அதே மாதிரி நம்ம சார்ட்ட வந்து என்ன வேணா பேசலாம். நார்மலா இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா கூட சாருக்கு தெரியும். அந்த அளவுக்கு எல்லா நாலேஜுமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சார் வந்து ஆக்சுவலி ரிட்டையர் ஆகிறது எங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாங்களாம் பேசிட்டு இருந்தோம், சார் ரிட்டையர் ஆயிட்டாருன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆயிடும். ஆமா, டெய்லி பஜ்ஜி போட்டவங்க வெளில போனாருன்னா ஒரு அப்பா வந்து வெளில ஒரு நல்ல விஷயம் சாப்பிட்டாருன்னா எப்படி குழந்தைங்களாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி சார் வந்து வெளில ஏதாவது நல்லதா சாப்பிட்டாருன்னா எங்களுக்கும் எங்கேயும் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சொல்லிடலாம். அப்புறம் ஆக்சுவலா மெயினா ஒப்பிட்ட பார்த்தா எங்களுக்கு சார் ஞாபகம் தான் வரும் கண்டிப்பா. சார் நீங்க அடிக்கடி எங்க ஆபீஸ்க்கு வரணும் சார். டெய்லி பஜ்ஜி போட்டு ஒப்பிட்டு அது ஆர்வம் கஷ்டம் ரெண்டு பேரும் தான். இந்த வேலையை ஆர்வமும் கஸ்தூரி அவர் ரெண்டு பேரும் தாங்க சார். நான் சொல்லுமா, அவரையும் சொல்லு. அது ஒரு பஜ்ஜி போட்டு ஹாப்பி ரிட்டையர்மென்ட் சார். வந்து எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் சார். உங்க நல்ல மனசுக்கு நீங்க கண்டிப்பா ஹாப்பியா இருக்கணும் சார். முன்னாள் முதன்மை கோட்ட மேலாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்களை பேசுறேன். இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனாக கஸ்தூரன் அவர்களுக்கும் அந்த குடும்பத்தினர்களுக்கும் மற்றும் இந்த பிரிவு உபச்சார விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நண்பர்களும் எனக்கு மாலை வணக்கம். கஸ்தூரி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். எனக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நல்ல ஹார்ட் ஒர்க்கர். 1984 நான் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 84 நான் வந்து ஏஜெண்டாக வந்தேன். அதுக்கப்புறம் 85 ஜாயின் பண்ணேன். கஸ்தூரி கலைச்செல்வி 2 பேரும் ஒரே பேட்ச். 2 பேரும் ஒன்றா ஜாயின் பண்ணாங்க. அப்போ இருந்து கஸ்தூரி, கலைச்செல்வி, சீனி, அப்புறம் வீரப்பன், செல்லப்பன், ரவிசங்கருக்கு அது ஒரு அருமையான டீம். அப்போ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நட்பு வந்து நான் கொஞ்ச நாள் சேலம் 5 வருடங்கள் சேலம் போயிட்டேன். இப்போ கஸ்தூரி கொஞ்ச நாள் திருச்செங்கோடு போயிருந்தார். இதை தவிர டிஎம்மாக 5 வருஷம் 6 வருஷம் இருந்தேன். இந்த 6 வருஷத்தில் ஏதாவது சாதித்திருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு வந்து இவரும் ஒரு முக்கிய காரணம். எனக்கு வந்து ரொம்ப என்னுடைய லெப்டினண்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அங்கே இருந்தாலும் இவரும் ஒரு காரணம். அதுக்கு அந்த நேரத்தில் வந்து அஃபிஷியலாக தேங்க்ஸ் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்க, நாளே ரிட்டையர் ஆகிருக்கேன். தேங்க்யூ. நல்ல டீம் அவர், கலைச்செல்வி, இந்த மாதிரி நல்ல டீம் இருந்தாங்க. ராஜமாணிக்கம் தான் வந்திருக்கிறாரா? ராஜமாணிக்கம் நல்ல டீம் இருந்தாங்க. அதுக்கு வந்து கஸ்தூரி வந்து அந்த டீமுக்கு தலைமை தாங்கி நடத்தினார். சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி கூறி அவர் இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மிக அமைதியான, மகிழ்ச்சியான, பர்பஸ்ஃபுல்லான லைஃப் அவருக்கு அமையணும்னு உங்கள் அனைவருக்காக வாழ்த்து விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தார். சார் வந்து வாழ்ந்ததுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாருமே வாழ்ந்துட்டாங்க இல்லையா? இவருடைய லைஃப்பில் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுருக்காரு. ஆஃபீஸ் வளர்ச்சிக்கும் இவர் உதவி செஞ்சுருக்காரு. நான் இன்றைக்கே சின்ன பிள்ளை மாதிரி தான் எனக்கு இன்றைக்கே ஒரு சார் எனக்கு ஆர்வம் சார் கூட சொன்னார். அவருடைய பெனிஃபிட்டுக்கு இவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபு வாழ்வாங்க வாழ்ந்து
சிறப்புடன் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சபாபதி அவர்களை பேச அலை. சார் கீழே வந்து அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று பதவி ஓய்வு பெறும் திரு கஸ்தூரி ரங்கன் வந்து எனக்கு அடுத்து விட்டுக்காரு. நீங்கள் இவ்வளோ நாள் ஆஃபீஸ்லேயே இருந்தார். இனிமேல் எனக்கு அதிர்ஷ்டம் இது பக்கத்துலேயே இருப்பார். சனி ஞாயிறு எல்லா நாளும் லீவு நாளெல்லாம் கூட ஆஃபீஸ் போயிடுவார். போர் அடித்தா தான் வீட்டுக்கே வருவார். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு உதவி பண்ணுவார். ஒரு போன வாரம் 10 நாள் முன்னாடி ஒரு ஆஃபீஸர் பூனே போனார். அப்போ நான் கேட்டேன், சார் ஃப்ளைட்டுக்கு போகிறீங்களே, காரில் போவாங்க அப்படின்னு. நம்ம எதுக்கு சார் ஒரு நாளுக்கு பஸ்லேயே போகிறேன். ரொம்ப சிம்பிளான அது. அனைவருக்குமே உதவி பண்ணார். அவரே வழியை வந்து உதவி பண்ணார். அவருடைய பொசிஷனில் இருக்கிறவங்க யாரும் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ்டாக வரமாட்டாங்க. அவ்வளோ பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அவர் வந்து பணி நிறைவு வந்து ஓய்வு வந்து பணியிலையும் முத்திரை வைத்த மாதிரி இதுலேயும் அவங்க ஓய்வு வாழ்க்கையிலையும் நான் முத்திரை வைப்பார். எல்லாம் இல்லை ஆண்டவன் அவருக்கு அனுப்பிய நன்றி வணக்கம். அடுத்ததாக நம்ம மாலை வரல கூட நான் அந்த படியேறி வர முடியும் நான் நினைக்கல. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால் நான் வந்து இங்கே வர வேண்டிய ஒரு உந்து சக்தி நான் வந்துட்டேன். உடல்நிலை தேடி இன்னைக்கு நான் வந்திருக்கேன். எனக்கும் சரி பொது வாழ்க்கை ட்ரேட் யூனியனிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சார் வந்து ஒரு ரோல் மாடல். இதை விட பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ஒப்பிட்டு கூட சொல்லலாம். நான் ஸ்டேட் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு 40 நாள் போய் யூஎஸில் தங்கியிருந்தேன் பொண்ணு வீட்டில். ஒரு 14 நாள் வந்து யூரோப் டூர் போயிருந்தேன். அந்த யூரோப் டூரில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சாரை எப்படி சொல்லணும், அது மாதிரி அங்கே எந்த கட்சியை ஆளுதுங்கிறது முக்கியம் இல்லை. மக்களுக்கு நன்மைங்கிறத தவிர வேற எந்த சிந்தனையுமே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளக்கூடியவர்களுக்கு இல்லை. மக்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. நான் வந்து நேஷனல் தூய்மையினால நிச்சயமா எந்த நோய் நொடியும் இல்லாமல் ஒரு 100 வயசு இருப்பார். அவங்க குடும்பமும் நல்லா இருப்பாங்க. இனிமேல் ஒரு அமைதியான வாழ்க்கை. அதே சமயம் இன்னைக்கு கூட ஒரு தம்பதி ஒரு பேட்டி பார்த்தேன். மூத்த தம்பதிகள் இதுவரையிலும் டாக்டர்கிட்டே போனது இல்லையா, இதுவரையிலும் நாங்கள் டாக்டர்கிட்ட போனதே இல்லை அப்படின்னு ஒரு தம்பதி இன்னைக்கு ஒரு இதில் படித்தாங்க. அந்த மாதிரி இதுக்கு மேலேயும் இவர்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் ஒரு டாக்டர்கிட்ட எல்லாம் போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைதியான வாழ்க்கையும் வெளிநாடுகளையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். நீடூழி வாழ்க. நன்றி, வணக்கம். உடன்பிறவா சகோதரர் அன்பு நெஞ்சங்களிலெல்லாம் தழுவி செல்லுகின்ற இடைய உடன்பிறப்பு திரு நட்பு என்று சொல்லக்கூடிய கஸ்தூரி ரங்கன் அவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர். நான் மிகவும் இவருடைய பணி என்பது துவக்கமே நாமக்கல்லாக இருந்தது. ஆனால் முடிவுரையும் நாமக்கல்லிலேயே முடிகிறது. இது யாருக்கும் இந்த அமைப்பு கிடைக்காது. நான் முதலிலே கிளாஸ் 3ஆக இருக்கும் பொழுது நான் அவர் அருகிலே தான் இருப்பேன், அவர் பக்கத்தில் தான் இருப்போம், நாங்கள் இருப்போம். அதுக்கு பிறகு நான் திருச்செங்கோடு மாறுதலாக போனேன். அவரும் அங்கே மாறுதலாக ஆஃபீஸராக வந்திருந்தார். அப்பொழுது வந்து வெங்கடேசன் அவர்கள் இவரும் ரொம்ப நட்பு. ரமேசிக்கிலிருந்து வராரு, கீழ் படிக்கட்டிலிருந்து மேலே ஏறி வருகிறார். அதனால் அவர்களுக்கு இந்த வேலை ஒன்றும் பெரிதாக இல்லை. அவருக்கு இந்த வேலை அவருக்கு சாதாரண இது. எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் ஃபோன் பண்ணி பேசினால் உடனே அவர் எடுத்தும்போது என்ன சகோதரர் நீ பாட்டுக்கு
மணி 5:30 மணிக்கு டியூட்டி முடியுது, நீ போட்டுக்கு 7, 8, 9 கொண்டு போறியே அப்படின்னு. ரேட்டில் வந்து மணி 9 மணி 10 மணினாலும் வந்து இது போடுறேன், என்ன தலைவர் நான் வேற ஒரு நாமக்கல் போடுப்பா அப்படிங்கிறார். அதையும் பொருட்படுத்தாமல் காசு வாங்கி நான் கேஷியராக இருந்தது என்னை அக்கௌண்ட் இதை பார்த்து அதை சரி பண்ணி சில சமயம் ஷார்ட்டேஜ் ஆகும். உங்களுக்கு மட்டை காய்ச்சிடும், எனக்கு மட்டை காய்ச்சிடும், எப்படி கிடைக்கும் அந்த இதை தேவையானதை இது பண்ணி செகண்ட் 2 தடவை வந்து அதாவது தேவையானது இங்கிலீஷ் வாங்கிக்கலாம் இப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்ட முயற்சி, ஆஃபீஸே கூட்ட முயற்சி பண்ணதில் பொள்ளாச்சி, திருச்செங்கோடு, அதாவது ரீஜன்லேயே பரிசு வாங்கியது, அதுக்கு பிறகு உடுமலைப்பேட்டை, திருச்செங்கோடு ரீஜன்லேயே பரிசு பெற்றது. இவருடைய உழைப்பு, இவருடைய தியாகம், இவரை சாப்பிட்றாரா இல்லையா என்கிறது தெரியாது, நேரமே கிடைக்காது, வீட்டு ஞாபகம் வராது. எனக்கு அதே மாதிரி தான். அப்புறம் என்ன பண்ணுவார், என்னை போய் சாப்பிடுங்கன்றாரு. அதெல்லாம் நான் டைம் தாண்டிட்டா சொந்த சாப்பிட்டு போகும்போது நல்ல உழைப்பாடி இன்னும் பேசுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் கொஞ்சம் நேரம் மட்டும் அப்படின்ட்டார். அதனால் நான் வந்து அதுக்கு பிறகு நான் சொல்வதற்கு விருப்பம் இருக்கு, ஆனால் வந்து முடியாத நேரம். ஏன்னா இவர் தொழிற்சங்கத்திலேயே கிளாஸ் 3 இருக்கும்போது தொழிற்சங்கத்திலையும் சரி, அவருடைய வளர்ச்சி அடைந்த பிறகு அவருடைய கண்ணோட்டத்தை பார்ப்பார். தொழிற்சங்கத்தில் ஏதாச்சும் பிரச்சனையா அந்த பிரச்சனைக்கு தலையிடுவார், எல்லா பிரச்சனையும் அவர் சால்வ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு திறமையானவரை நாமக்கல் அலுவலகமானது அவருக்கு அவருக்கு பரிசு கொடுத்தாலும் தகாது என்று சொல்லி, நேரம் அதிகமாக நான் பேசுவதற்கு இருந்தாலும் என்னை குறைத்து மட்டும் பேசி என்று சொன்னதால் நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம கஸ்தூரிக்கு இருக்கு, அவர் ஜாயின் பண்ண இடம் நாமக்கல், ரிட்டையர் ஆகிற இடமும் நாமக்கல். ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், ஆஃபீஸ் லைஃப், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேஜ் தான். அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மிஸ்டர் கஸ்தூரி வந்து நிறைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணோம், அவர் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணும்னு ஆன் பிகாஃப் ஆஃப் ஜீரா. Now I request on behalf of Jira, Mr. Donan and Krishna Kumar to honor our Kasturi. Please come. மேலே மேலே வாங்க. சார் மேடம் எங்கே மேடம் ப்ளீஸ் கம். கொஞ்சம் தள்ளி இல்ல அழகாக தெரியாம போயிட்டு போறேன். பரவாயில்ல, தெரியாட்டும் பரவாயில்ல, என் பேர் தெரியல. இன்றைய விழாவில் ஆட்டநாயகர் திரு கஸ்தூரி நகர் அவர்களே, அவருடைய துணைவியார் அவர்களே, அவருடைய மகன் சொல்லியது போல கஸ்தூரி நகருடைய சிறப்பான ஒரு அமைப்பு இந்த விழா தான். நாமக்கல் கோட்டத்திலேயே படையில் சேர்ந்து இன்று அந்த நாமக்கல் கோட்டத்தினுடைய தலைவராக இருந்து பணி நிறைவு பாராட்டு விழா பெறும் அதிர்ஷ்டம் எங்கள் கஸ்தூரி நகருக்கு அமைந்திருக்கிறது. இது மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. அவர் தன்னுடைய 38 ஆண்டுகால பெரும் சேவையை இந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலமாக இந்த பகுதி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நான் ஒரு மேடை பேச்சுக்காக சொல்லவில்லை. கஸ்தூரி ரங்கன் பேசிக்கலி நான் குழப்பான இதில் இருந்து ஏன் சொல்கிறேன்னா, there is a lot of difference between accounts man and a marketing man.
மார்க்கெட்டிங் மேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, அப்படிங்க இப்படிங்க பரவாயில்லைங்க சரி பண்ணிக்கலாங்க அப்படின்னா அவராக சொல்ல வரல, நான் ரைட்டாக சொல்கிறேன். ஆரம்ப உடனே சிரிக்கிறார், அப்படி இல்லைங்க, நான் தப்பு சொல்ல வரல. ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க கஸ்டமருக்கு எவ்வளவு தூரம் வளைஞ்சு கொடுக்க முடியும் கூட அவ்வளோ வளைஞ்சு ஆஃபீஸ்லேயும் சரி பண்ணி ஆகணும். ஆனால் அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க அப்படி கிடையாது. ஒரு பைசா டிஃப்ரென்ஸ்னாலும் இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சனால அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லாமல் போயிடுச்சு. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும். அக்கௌண்ட்ஸ் முடிக்கிறதுக்கு 31 மார்ச் வந்தவுடனே இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு ஜுரம் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு மாதம் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா நானும் அவர் மாதிரி அக்கௌண்ட்ஸ்லேருந்து வந்தேன், அதனால் சொல்கிறேன். நான் இந்த நிறுவனத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் சேர்ந்து ஐடி ஆஃபீஸராக இருந்து தென் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஐடி ஆஃபீஸராக ரெண்டு சேர்ந்து இருந்து மார்க்கெட்டிங் போயிட்டு தென் ஐ ரிட்டையர்ட் அஸ் டிஜிஎம் டெப்டி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ். அதனால் எனக்கு கஸ்தூரிக்கு அந்த பேசிக் அக்கௌண்ட்ஸ் மேனுங்கிற போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும். அப்போல்லாம் அந்த ஒரு மாதம் அந்த ஒரு பைசா 25 பைசா கொஞ்சம் தேடி நைட் முழுக்க நாங்கள் மேடையில் ஆஃபீஸில் பேசுவோம் சொன்னாங்க இல்லைங்களா, எந்த நேரம் பார்க்காம உழைச்சாத்தான் முடியும். அப்படி பண்ணி அந்த சாதனை புரிஞ்சவங்க செகண்ட் கஸ்தூரி நாங்கள் எங்கள் ஆடிட்டர் பண்ணி சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் தேவையான இது ஒரே பிரச்சனை தான். அந்த மாதிரி சிரமத்திலலாம் இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக, ஏன் சொன்னால் மார்க்கெட்டிங் வரக்கு முன்னால் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருந்து அவ்வளோ பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணுறவங்க வந்து மார்க்கெட்டிங் சைடு வராங்க. அப்போது அவங்க மைண்ட் செட் பூரா இந்த பர்ஃபெக்ட்னஸ்லேயே இருக்கும். எதையுமே சரியாக பண்ணணும், எதையுமே பிசுகாமல் பண்ணணும், எந்த பேப்பருமே விடாமல் பண்ணணும், நாளை கொடுத்துலாங்கிற வேலையில பண்ண முடியாது. அப்படி இருந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து வர்றபோது கஸ்தூரி எனக்கு கேட்குறாரு, ஏன் சார் நான் இவ்வளவு சிரமம் அக்கௌண்ட்ஸில் வந்திருக்கிறேன், என்னால் முடியுமா அப்படின்னு. பெசகாமல் அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு அதே சிரமத்தோட கொஞ்சம் மனசில் பயம் இருக்கும். ஏன்னா அது புது ஏரியா இல்லைங்களா, நம்ம பண்ண போவோம், நம்மளால பெரிய பண்ண முடியுமோ பண்ண முடியும், அதை கடைசியில் பண்ண முடியலைன்னா ஐயோ ஒரு கேவலமாக போயிடும் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லவே இல்லை. அதை வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. அதை வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. இன்றைக்கி அதே டிவோவில் இவர் காலையில் நம்ம வீட்டு ஆஃபீஸில் பேசும்போது நான் ஆறுமுகத்தை நம்பி ஆறுமுகம் எவ்வளோ பண்ணேன்னு இருக்கார். ஆறுமுகம் இல்லாமல்ட்டையும் பண்ணியிருப்பார். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜ் அந்த படிக்கு ஏறுற வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமம். பார்ட்டி கையில் கொடுக்குறவங்களோ அன்னைக்கு தான் நம்முடைய சர்வீஸ் முழுசாக நிறைவேறும். இது வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய கிளைம் வந்து போச்சுன்னா அந்த டிஎம்க்கு வந்து அந்த கிளைம் செட்டில் பண்ண வரைக்கும் தூக்கம் வராது. ஏன்னா இந்த பக்கம் தப்பு பண்ணோம்னா கிளைண்ட்டு நாளைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த பக்கம் வரணும். அந்த விஷயத்தில் அவர் வந்து தன்னுடைய பணியை சிறப்பாக ஆற்றியிருக்காரு. அதனால் எங்களுடைய சார்பாகவும் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வேளையில் அவர் ஆஃபீஸில் சொல்கிற போது சொன்னார், தன்னுடைய துணைவியார் அவர்கள் எஸ்பெஷலி அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணுற டைமில் வந்து வாரத்தில் 7 நாள் ஒர்க் இருக்கும்.
வாங்கிட்டு வாங்க.